ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல யாரோட படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன்ல வரும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். இந்த படம் 30 நவம்பர் 2012 டைரக்டர் பாலாஜி டைரக்ட் பண்ணி விஜய் சேதுபதி, காயத்ரி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை முழுக்க ஒரு காமெடி படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் பாலாஜி அவர்கள். இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட ஆக்டிங்ல சூப்பரா கலக்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி சொல்ற இந்த டைலாக் ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சு. இந்த படம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு சூப்பர் டூப்பரா ஓடி நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்குங்க. கருப்பன் இந்த படம் 29 செப்டம்பர் 2017 டைரக்டர் பன்னீர்செல்வம் டைரக்ட் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி, தன்யா ரவிச்சந்திரன், பாபி சிம்மா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஜல்லிக்கட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. பாபி சிம்மா அவர்கள் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இந்த படம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. ஆண்டவன் கட்டளை இந்த படம் 23 செப்டம்பர் 2016 டைரக்டர் மணிகண்டன் டைரக்ட் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி, ரித்திகா சிங், யோகி பாபு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காமெடி கலந்த டிராமா படமா எடுத்திருப்பாரு. இது வரைக்கும் யோகி பாபு அவர்கள் நம்ம சிரிக்க மட்டும் வச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல நம்மள கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. இந்த படம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு 50 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. தர்மதுரை இந்த படம் 19 ஆகஸ்ட் 2016 டைரக்டர் சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி, தமன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சென்டிமெண்ட் கலந்த ஒரு காதல் கதையா எடுத்திருப்பாரு டைரக்டர் அவர்கள். இந்த படமும் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு 50 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா இந்த படம் 2 அக்டோபர் 2013 டைரக்டர் கோகுல் டைரக்ட் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி, பசுபதி, ரோபோ சங்கர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை முழுக்க ஒரு காமெடி படமாவே எடுத்திருப்பாரு டைரக்டர் அவர்கள். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல ஒரு வேற லெவல் ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி சொல்ற இந்த டைலாக் ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சு. இந்த படம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு 100 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. நானும் ரவுடிதான் இந்த படம் 21 அக்டோபர் 2015 டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி, நயன்தாரா, பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பார்த்திபன் அவர்கள் வில்லன் ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படமும் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு 100 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. சேதுபதி இந்த படம் 19 பிப்ரவரி 2016 டைரக்டர் அருண்குமார் டைரக்ட் பண்ணி விஜய் சேதுபதி, ரம்யா ரம்பீசன், வேலா ராமமூர்த்தி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் அவர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல முதல் முறையா போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. நடிகர் வேலா ராமமூர்த்தி அவர்கள் இந்த படத்துல வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த சேதுபதி படமும் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு 100 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. கவன் இந்த படம் 31 மார்ச் 2017 டைரக்டர் கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ணி விஜய் சேதுபதி, டி ராஜேந்திரன், மனோனா செபஸ்டின் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை கேவி ஆனந்த் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம டி ராஜேந்திரன் அவர்கள் இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருப்பாரு. இந்த படம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. 96 இந்த படம் 4 அக்டோபர் 2018 டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ட் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க ஒரு காதல் கதையா எடுத்திருப்பாரு டைரக்டர் அவர்கள். என்னதான் இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு லவ் ஃபெயிலியரா இருந்தாலும், காதல் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் படம் ஃபீல் குட்டாவே இருக்கும், எங்கேயுமே போர் அடிக்காது. இந்த படமும் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. விக்ரம் வேதா இந்த படம் 21 ஜூலை 2017 டைரக்டர் புஷ்கர் காயத்ரி டைரக்ட் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி, மாதவன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமா எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு கெரியர் பெஸ்ட் படமாவே இந்த விக்ரம் வேதா படம் இருக்குங்க. உண்மையாவே சொல்லணும்னா இந்த படம் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னு நம்மளுக்கே சர்ப்ரைஸா கொடுத்திருப்பாங்க. இந்த படம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.